மீம் டெம்ப்ளேட்டுக்காகவே பிறந்தவர்கள் 2 பேர். மேலே கூப்பிடலாம். Let's welcome Sudhakar and Dravid on the stage, please. அனைவருக்கும் வணக்கம். செம்ம எனர்ஜியாக இருக்குது. இல்லை நம்ம வந்து அந்த எனர்ஜிலாம் குறையவே இல்லை. எப்படி எங்கே வச்சுருக்கீங்க இந்த எனர்ஜிங்கிற மாதிரி எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. செம்ம எனர்ஜியாக இருக்குது. ஒரு பதட்டமாக இருக்குல்ல? அப்படியே ஏறு தன்னெல்லாம் அப்படி கிடுன்னு ஆடு. சரி சொல்லுங்க, இந்த படத்தில் இந்த இதயம் முரளி அப்படின்ற ஒரு வார்த்தைன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன? இந்த ஒன் சைட் படத்தை பற்றியும் கேட்குறேன், அந்த கேரக்டரை பற்றியும் கேட்குறேன். இல்லை, ஒன் சைடு வந்து அது அது எல்லாருக்குமே வந்துட்டு போகிற சைடு. ஒன் சைடு இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா முதல்ல ஒன் சைடாக இருக்கும், அப்புறம் டக்குனா சொல்லுவாங்க, அது சில பேர் ஃபெயிலியராக போகும், சில டைம் சக்ஸஸ் ஆகி அப்படியே இடத்துக்கு கொண்டு போகிறவங்க இருப்பாங்க. அதனால் அந்த ஒன் சைட் ஃபீல் வந்து அது அந்த ஃபீல் இல்லாமல் லவ்னாலே ஒன் சைடு இருக்கும். அந்த மாதிரியான அது என்னன்னா பல சைட்லேருந்து ஒன் சைடு இருக்கும். சரி, உங்களோட ஒன் சைடு ஃபீலிங்? ஒன் சைட் லவ்னா அது பாப்பா தூரமாக அந்த பொண்ணு அங்கே நிற்கும், இங்கேருந்து முறைச்சிட்டு குடுன்னு பார்த்துட்டு அந்த பொண்ணு அங்கிட்டு போயிடும், எனக்கு கிளாஸுக்கு போயிடும். கடைசி வரைக்கும் நான் ஸ்கூல் படிக்கும்போது அதான், காலேஜ் படிக்கும்போது அதான், தண்ணி குடிக்கிற மாதிரி அங்கே போய் நிற்பாங்க, அப்படியே இருக்கும் கிளாஸுக்கு போயிடுவாங்க. போய் சொல்கிறாங்கன்னா அப்படி பயமா இருக்கு. அது எல்லாருக்கிட்டையும் பேசலாம். லவ் பண்ணுறவங்க கிட்ட போய் பேசும்போது பார்த்தா அதாவது தப்பாக எடுத்துப்பாங்களோ, தப்பாக கண்ணே ஆயிருமோ, இல்லைன்றாங்கன்னா என்னோட முடிஞ்சு போயிருக்காங்க ஒரு பயத்திலே வந்து சரி உடனே சொல்லுவோம், என்ன இங்கே தானே இருக்காங்கிற மாதிரி. அதனால் சரி, நல்ல ஃபீல். ஓகே, இந்த படத்தில் என்ன மாதிரியான இப்போ காமெடியான கேரக்டர் தான்? ஆமாம். ஆனால் எப்படி நீங்கள் என்ன காலேஜ் பசங்களா இல்லை வந்து ஹீரோட ஃப்ரெண்டா? ஆமாம், ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் கண்டிப்பாக. ஓகே, அது காலேஜ்னு சொல்லலாம், சொல்லலாம். ஏதோ சீக்ரெட்? இல்லை இல்லை, நல்லாவே சொல்லலாம். ஓகே, ஏதோ ஒரு சீக்ரெட்டான ரோல் நினைக்கிறேன். ஓகே, மிஸ்டர் ஆகாஷ் பற்றி சில வார்த்தைகள் உங்களோட இயக்குனர். ஆகாஷ் கூட வந்து ரொம்ப நன்றி இந்த படத்தில் கொடுத்ததுக்கு. எனக்கு ரொம்ப இப்போ சில படத்துக்கு போகும்போது பார்த்தா சரி ஓகே நம்ம எப்போ கூப்பிடுவாங்கன்னு இருக்கோம்ல, அந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ எங்கே இருந்தாலும் நம்ம ஜாலியாகவே இருக்க மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் வந்து இந்த செட்டில் இருக்கும். ரொம்ப எனர்ஜியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். அடுத்தடுத்த சீன் சொல்லும்போது இல்லை இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லும்போது சில பேர் வந்து எடுத்துப்பாங்க, எப்படி இது பண்ணுவாங்க. இவங்க வந்து ஃபுல் ஃப்ரீடமாக இந்த சீன் நல்லா வரணும், ஓகே இதை பண்ணலான்னு சொல்லி கொடுப்பாரு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நீங்கள் அது மாதிரி கொடுக்கறனால தான் வந்து இது பண்ணிருக்கோம். சில டைம் இப்படியும் நடக்கும், 2 சீன் தான் கூப்பிட்டுருப்பாங்க, அப்படியே பேசி 3 சீனாக மாற்றி கொண்டு போய். சரி ஓகே, இப்போ ஒரு சின்ன டாஸ்க் உங்களுக்கு நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்லுவேன். உங்களோட மீம் டயலாக்ஸை நீங்கள் வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணிக்கலாம். முதல் சிச்சுவேஷன் என்னவென்றால், நீங்கள் ப்ரொபோஸ் பண்ண பொண்ணு உங்களை அண்ணான்னு சொல்லிடுச்சு. அப்போ என்ன டயலாக்? ப்ரொப்போஸ் பண்ண பொண்ணு அண்ணன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் பண்ணுங்க அப்படியா? டக்குன்னு அதே மாதிரி சீனா பண்ணிடுவோம்னு கேட்குறானே. சீனாவே பண்ணிடுவோம். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. ஓகே, நானும் இந்த வழியாக தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். நான் பார்த்தேன், நீங்கள் 4 வாட்டி போயிட்டு வந்தீங்க. எதுக்கு 4 வாட்டி தண்ணி குடிக்கிறீங்க? எதுக்கு 4 தடவை இந்த பக்கம் போயிட்டு வரீங்க? அது சும்மா அப்படியே காற்று வாங்கிட்டு அப்படியே அப்படியே இல்லைங்க, நீ ரொம்ப அழகா இருக்க. ஐயோ ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை சொல்லணும் அந்த நாள். ஐயோ அண்ணா, ஐயோ நான் உங்களை அண்ணா மாதிரி நினைக்கிறேன். அண்ணா ப்ளீஸ் அண்ணா, நீங்கள் எப்படிலாம் சொல்லாதீங்கண்ணா. புரிஞ்சு போச்சு, உங்க அப்பாவோ அண்ணனோ அங்கே நிற்கிறாங்க, அதுக்காக நான் அண்ணான்னு கூப்பிட்றேன். கரெக்டா? அண்ணே, உங்கள் அப்பா எனக்கு பெரியப்பா மாதிரிண்ணா. பெரியப்பாவா? ஆமாண்ணா, உங்கள் அம்மா எனக்கு பெரியம்மா மாதிரிண்ணா. கொய்யால என்னடா அது? ஐயோ
ஓகே. சரி, உங்களுடைய டீமுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? என்டையர் டீமுக்கு. எனக்கு ஒரு நிமிஷம் பதறதுண்ணா, ஒரு நிமிஷம். இந்த சான்ஸ் ஏற்படுத்தி கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக ஆகாஷ் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் பிலீவிங் மீ. அண்ட் அதவா ப்ரோ, கம்ஃபர்டபுளாக வந்து இந்த சுச்சுவேஷனில் அந்த ஷூட்டில் சரி ஒரு பதட்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப அப்படி ஃப்ரெண்ட்லி மேனரில் அப்படி தட்டி கொடுத்து போயிட்டு வந்தீங்க. ஸோ தேங்க்யூ. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஓகே எனக்கு. ஏன்னா நான் என்ன பண்ணிருக்கோம்னு எங்களுக்கு தெரியாது. ஸ்க்ரீனில் ஆகாஷ் ப்ரோ தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த சீன் இப்படி இருக்குது, நல்லா வந்திருக்குன்ற ஒரு மோட்டிவேஷன், ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து கொடுத்தாங்க. அண்ட் தமன் ப்ரோ முக்கியமாக இந்த டென்ட்டு கூட்டிகிட்டு போனாருண்ணே. அண்ணா அந்த டென்ட்டு மேட்ரு உண்மைதான், டென்ட்டு மேட்ரு உண்மைதான். தமன் சார் வந்து எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாரு, நிறையா சாப்பிட கொடுத்தாரு. தேங்க்ஸ் சார். அண்ட் ப்ளஷர் ஒர்க்கிங் வித் ஏஞ்சலின், ரக்ஷன்னா, தேங்க்யூ ஆல். முக்கியமாக விக்ரம் ப்ரோ, என்னோட தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபார் த சான்ஸ். ஸோ எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டேடா. இப்போ நான் என்ன பண்ணேன், அப்படியே காப்பி பேஸ்ட் இருக்கேன். காப்பி பேஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என் கூட ஒர்க் பண்ண அதர்வா ப்ரோ கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீன் சொல்லும்போது வந்து ஏதாவது டைலாக்ஸ் சொல்லும்போது கூட வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணி இது எப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா டிஸ்கஸ் பண்ணி பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. எனக்கு திருப்பி அடுத்த ஷூட் இன்னும் முடிக்காதீங்க, அந்த ஷூட்டை வருஷமெல்லாம் வச்சுக்கிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அந்த ஃபீலுக்கு. தேங்க்யூ ஸோ மச். கேட்டுக்கோங்க ப்ரோ, ஷூட் வச்சுக்கிட்டே இருக்கணுமா, வீட்டுக்கே அனுப்பாதீங்க. அப்படி சொல்ல டெய்லி வைங்கன்னு சொன்னாங்க. டெய்லி வைங்கன்றாங்க. சரி, ஓகே. தேங்க்யூ டிராவிட். தேங்க்யூ. ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ சென்ட் ஜோசப் க்ரௌடுக்கு ஒரு தேங்க்யூ சென்ட் ஜோசப். செம்ம எனர்ஜி அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க.